Okay, hi students, welcome to Magic Max Tamil. Ali 8th standard 1.1 exercise full நான் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். அதாவது இது நல்லா கிளியராக என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு திருப்பி ஒர்க்காக பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஓகேவா, இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போய் எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த வேல்யூ ஆஃப் -12 + 7/15 இது ரெண்டோட ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துக்கிற கொஸ்டின் ரைட் பண்ணுங்கள். -5/12 + 7/15. இப்போ ஈக்குவல் டினாமினேட்டராக இருந்துச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம ரைட் பண்ணிடலாம். இப்போ ஈக்குவல் டினாமினேட்டர் ஒரு எக்ஸாம்பிள் நான் ரைட் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது 7/5 + 2/5 இப்படி இருக்குது. இது வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஈக்குவல் டினாமினேட்டராக இருந்தால் ரெண்டு ஈக்குவல் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறப்ப ஒரே ஒரு டினாமினேட்டர் மட்டும் நம்ம ரைட் பண்ணணும். சரியா, அப்புறம் மேலே இருக்கிற நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், 7 + 2 9 இந்த மாதிரி ஈஸியாக ரைட் பண்ணிக்கலாம். அது ஈக்குவல் டினாமினேட்டராக இருந்தால் ஒரே ஒரு டினாமினேட்டர் மட்டும் ரைட் பண்ணணும், நம்ம நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்குது. ஓகேவா, ஒன்று 12 இருக்குது, ஒன்று 15 இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரெண்டு மெத்தட் சொல்லித்தரேன். ஒன்று எல்சிஎம் வச்சு கண்டுபிடிக்கிறது, ஒன்று கிராஸ் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எல்சிஎம் ஆஃப் 12 and 15 இதுக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சரி, இப்போ 12 15 இந்த ரெண்டுமே என்ன டேபிள் சேமாக வரும்னு பாருங்கள். ஓகே, ரெண்டுமே 3 டேபிள். 3 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 3 டேபிள் 12, 4 3s are 12, 15 வந்து 5 3s are 12. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று 5 டேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இந்த 4 வந்து சால்வ் பண்ணிக்கலாம். 5 டேபிள் பண்ணோம்னா 5, இந்த 4 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 5 டேபிளில் 5 1 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு 4 இருக்கனால 4 டேபிள் போடக்கூடாது. 4 இஸ் அ காம்போசிட் நம்பர். 3 ஃபேக்டர்ஸ் வந்துடும். அதாவது 1 டேபிள் 2 டேபிள் 4 டேபிள் 3 ஃபேக்டர்ஸ் வந்தனால காம்போசிட் நம்பர். அதனால இங்கே இடத்துல என்ன பண்ணக்கூடாது, 4 போடக்கூடாது, ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 2 போட்டோம்னா 2 டேபிளில் 4 வந்து 2 டைம்ஸ் வரும். இந்த 1 அப்படியே ரைட் பண்ணுங்கள். 2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, 1 டைம் வரும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் 3 × 5 × 2 × 2 மல்டிபிள் பண்ணுங்கள். 3 5s are 15 × 2 2s are 4. 2 நம்பரை நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 5s are 15 இன்ட்டு போட்டுக்கோங்க, 2 2s are 4. இப்போ இது ரெண்டே மல்டிபிள் பண்ண என்ன வரும், 15 டேபிள் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிக்கலாம், 15 போட்டுட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 4s are 20க்கு 0, பேலன்ஸ் 2, 1 4 is 4, 4 + 2 6. அப்புறம் 15 4s are 60. அப்புறம் 60 இஸ் த எல்சிஎம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் எழுதுங்க. -5/12 இது என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம் வந்து டினாமினேட்டர் கீழே ரைட் பண்ணிடுங்க. 12 எதால் மல்டிபிள் பண்ணால் 60 வரும்னு பாருங்கள், 5ஆல். ஸோ அதே மேலேயும் 5 போடணும். ஓகேவா, 12 5s are 60, 5 5s are 25. கொஸ்டினில் அந்த மைனஸ் இருக்கனால மைனஸ் போடுங்க. செகண்ட் ஒன் +7/15. ஓகே, அதே 60 நம்மளுக்கு வரணும். 15 எதாவது மல்டிபிள் பண்ணால் 60 வரும், 4. அதே மாதிரி மேலேயும் 4 போடுங்க. 7 4s are 28. இப்போ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். -5/12க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -25/60. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் போடுங்க. 7/15க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 28/60. இப்போ என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம் வேல்யூ கீழே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். இந்த 12 எதால் மல்டிபிள் பண்ணால் 60 வரும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 டேபிளில் பண்ணுங்க. அப்புறம் 2 3 4 5 5ல் தான் நம்மளுக்கு என்ன வரும், 60 வருது. அதே 5 மேலேயும் மட்டும் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி 15 வந்து அது 15 4s are 60 வருது. இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சா சேம் டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் ஒரே ஒரு டினாமினேட்டர் 60 மட்டும்தான் ரைட் பண்ணணும், ரெண்டு ஆட் பண்ணி எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள், மேலே இருக்கிறது அப்படியே -25 + 28 அதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். சரி, ஓகே,
இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 7th அதாவது உங்களுக்கு இந்த பேசிக் அந்த மைனஸ் 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 வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் வந்து என்ன பண்ணணும் 7th ஸ்டாண்டர்டில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1ல் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் கொடுத்துருக்கிறத அப்படியே ரைட் பண்ணுங்கள். -25 + 28 ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். இப்போ பாருங்களேன், பெரிய நம்பர் வந்து 28, மேலே 25, சின்ன நம்பர் இப்படி பண்ண முடியாது. அதனால் எப்படி பண்ணிக்கலாம், இதை ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 28 நெக்ஸ்ட்டு -25 ஒன்றுமே இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் சின்ன நம்பராக இருக்கிறனால பெரிய நம்பர் +20, செகண்ட் சின்ன நம்பர் ரைட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும்னா நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். 8 - 5 3, 2 - 2 0. இது பெரிய நம்பர் இதில் இருக்குது, 28 ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ். ஓகேவா? சரி, இப்போ இது மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், மேலே இருக்கிறது மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ண என்ன வருது நம்மளுக்கு, இது இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. ஆட் பண்ணால் இந்த 0 ரிமூவ் பண்ணிடுங்க, 3 மட்டும் ரைட் பண்ணுங்க. ப்ளஸ் போடணும் அவசியம் இல்லை, போடலைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த 60 என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் டினாமினேட்டராக இருக்குது, ஒரே ஒரு டினாமினேட்டர் ரைட் பண்ணியிருக்கேன், ரெண்டே ப்ளஸ் பண்ணி அப்படியே எழுதியிருக்கேன். பெரிய நம்பர் ஃபஸ்ட் எழுதிட்டு சின்ன நம்பர் அப்படியே சைன் மாற்றாமல் எழுதியிருக்கேன். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கீழே டினாமினேட்டர் 60 என்ன பண்ணணும், அப்படியே ரைட் பண்ணணும். இப்போ ரெண்டுமே என்ன பண்ணிடலாம், கீழே இருக்கிறது பெரிய ஃப்ராக்ஷனாக இருக்கா, இப்போ சின்ன ஃப்ராக்ஷனாக நம்ம கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் படிச்சிருப்பீங்க. இதை என்ன பண்ண போகிறேன்னா இதை 3 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணலாம்ல. ஸோ 3 டேபிளில் 3 1 டைம் வரும், 3 டேபிளில் 6 வந்து 2 டைம்ஸ், அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போனா 3 1s are 3, 3 20s are 60. இப்போ தான் 1/20 தான் ஆன்சர். ஓகேவா? இவ்வளோ ஸ்டெப்பு போட்டால் தான் நம்மளுக்கு என்ன வருது, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா? இது வந்து நான் எல்சிஎம் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்னொரு மெத்தட் என்னன்னா, இங்கே ரைட் பண்ணுறேன், அதாவது கொடுத்துருக்கிற கொஸ்டின் அப்படின்னு நான் ரைட் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், செகண்ட் மெத்தட் நான் சொல்கிறேன். கொடுத்துருக்கிற கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. இது வந்து கிராஸ் மல்டிபிள், மேலே இருக்க நம்பர் இங்கே ஆப்போசிட், இங்கே மேலே இருக்க இந்த பக்கம் ஆப்போசிட். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, -5 இன்ட்டு கீழே இருக்கிற -5 நேர் ஏரோ மார்க்கிங் இருக்கா, 15 ப்ராக்கெட் போட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன். நெக்ஸ்ட்டு 7 × 12, 7 × 12. இப்போ மேலே இருக்க நம்பர் கீழே ஆப்போசிட் இன்ட்டு போட்டு எழுதிட்டோம், ப்ளஸ் சைன் போட்டேன். அப்புறம் மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க இன்ட்டு போட்டு எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே டேஷ் போட்டுட்டு கீழே இருக்க 2 நம்பரை என்ன பண்ணணும், இன்ட்டு போட்டு ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 4 15s are 60 தெரியும், 5 15s are 75 -75 வரும். ப்ளஸ் இங்கே 5 12s are 60, 6 12s are 72, 7 12s are 84 வரும். சரியா? நெக்ஸ்ட் இது அப்படியே மல்டிபிள் பண்ண என்ன வரும், 12 × 10 120, 12 5s are 60, ஸோ 180 வரும். ஓகேவா? உங்களுக்கு வேணால் இங்கே வேணால் நான் போட்டு காமிக்கிறேன். 12 15 மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 10 பேலன்ஸ் 1 60 0 12 1, ஸோ 180 வந்துருச்சு. இப்போ இப்படி பண்ணிட்டோமா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 1 ப்ளஸ்ஸும் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ பெரிய நம்பர் வந்து 84 இருக்குது, சின்ன நம்பர் இங்கே இந்த பக்கம் +84, அங்கே -75. மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும், பாரோ பண்ணுமா, 4ல் 5 பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல இங்கேருந்து பாரோ பண்ணால் 4 14 ஆயிரும், இந்த பக்கம் 7 இருக்கும். அப்போனா 14ல் 5 மைனஸ் பண்ண என்ன வரும், 9 வருமா? சரி, அப்போனா இது ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9. பெரிய நம்பர் வந்து ப்ளஸில் இருக்கனால +9 வரும். கீழே இருக்க 180 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 9/180. இது ரெண்டுமே என்ன டேபிளில் டிவைட் பண்ணலாம், பெரிய நம்பராக இருக்கா, ஸோ 9 டேபிளில் டிவைட் பண்ணலாம். இப்போ 9 டேபிளில் 9 வந்து 1 டைம்ஸ் வரும், 9 டேபிளில் 18 வந்து 2 9s are 29s are வரும்.
பார்த்தீங்களா, 2 மெத்தடில் போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். சரியா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2 டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எல்சிஎம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்ச ஆன்சரை கீழே எழுதிக்கோங்க. 12 எதால் மல்டிபிள் பண்ணால் 60 மேலே பண்ணி 2 நம்ம ரேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு ஒரு 2மே ப்ளஸ் போட்டு எழுதப்படப்ப மேலே +28 இங்கே -25 2 டிஃப்ரெண்ட் சைன் இருக்கனால என்ன பண்ணியிருக்கேன், நான் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன். அப்போனா இதுக்கு என்ன வருது, இதுக்கு என்ன வருது, 3 இருக்குது. கீழே இருக்குது 60 ரைட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 2யுமே 3 டேபிளை டிவைட் பண்ணால் 1/20 வரும். இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தது. சரியா? நெக்ஸ்ட் மெத்தட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 5 × 15 போட்டுக்கிறீங்க ப்ளஸ் 7 × 12 போட்டுக்கிறீங்க டிவைடட் பை கீழே இருக்க டினாமினேட்டர் அப்படி போட்டிருக்கேன். இது 2யும் மல்டிபிள் பண்ணால் -75 ப்ளஸ் இது 2யும் மல்டிபிள் பண்ணால் 84 கீழே இருக்க மல்டிபிள் பண்ணால் 180. சரியா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 டிஃப்ரெண்ட் சைன் இருக்கனால மைனஸ் பண்ண 9 வருது. கீழே இருக்க அப்படியே போட்டுட்டு 2 9 டேபிளை டிவைட் பண்ணலாம். 9 டேபிளில் 9 1 டைம், 9 டேபிளில் 180 வந்து 20 டைம்ஸ் வரும். ஸோ 2 மெத்தட் கண்டுபிடிச்சால் சேம் ஆன்சர் தான் வரும். சரியா? இது உங்களுக்கு என்னடா 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கே, கன்ஃபியூஸ் ஆகுதா? உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் ஒன் போகலாம். த வேல்யூ ஆஃப் -3/6 × 18/-9 இஸ் டேஷ். அதாவது கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த சம் வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மல்டிப்ளிகேஷன். சரியா? இதுக்கு அதாவது அடிஷன் சப்ராக்ஷன் பொறுத்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா 2 மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ஒன்று டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இல்லைன்னா ஈக்குவலாக பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ண சொன்னேன். அதாவது நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது இங்கே அடிஷன் சப்ராக்ஷனுக்கு மட்டும்தான் அந்த மெத்தட் சூட்டபிள் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ வந்து இடையில வந்து மல்டிபிள் இருக்குது. இது ரொம்ப வெரி வெரி ஈஸி. நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே மேலே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே கீழே மைனஸ் சைன் இருக்குது. அதை என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராப்பராக ரைட் பண்ணிக்கலாம். -3/6 bracket into 18/-9. இதுவும் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவது மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், டேபிள் சொல்லி கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லை இப்படி மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற நியூமரேட்டர் இங்கே இருக்க டினாமினேட்டரை கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இருக்க நியூமரேட்டர் இங்கே இருக்க டினாமினேட்டர் வச்சு கேன்சல் பண்ணலாம். இப்போ நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போ இங்கே 3 டேபிளில் 2மே வரும்ல. சரியா? ஸோ இங்கே 3 டேபிளில் 3 1 டைம்ஸ் வரும். இங்கே 2 எத்தனை டைம்ஸ் வரும், 2 3s are 6ன்னு வரும். ஒரு ஸ்டெப் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே எடுத்து கீழே ரைட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். ஒரே இதில் அடிச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். சரி, இப்போ மேலே மைனஸ் இருக்குது, அங்கே 1 இருக்குது, கீழே வந்து 2 மட்டும் இருக்கும். ஃபஸ்ட் இதில் பண்ணிட்டோமா? செகண்ட் இதில் பாருங்கள், இது 9 டேபிளில் வருமா? ஸோ 9 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா? இது 9 டேபிளில் 1 டைம் வரும், 9 டேபிளில் 2 9s are 18 வரும். ஓகே, பண்ணிட்டோமா? சரி, நெக்ஸ்ட் இங்கே ரைட் பண்ணுறேன். அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. -1/2 இன்ட்டு மேலே என்ன இருக்குது, 2 இருக்குது, கீழே என்ன இருக்குது, -1 இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், ஒன்று கேன்சல் பண்ணுறது நியூமரேட்டர் டினாமினேட்டர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் பண்ணிக்கலாம். நியூமரேட்டரை கேன்சல் பண்ணக்கூடாது. நியூமரேட்டர் 1 டினாமினேட்டர். இப்போ ஆப்போசிட்டாக பண்ணிக்கலாம், இப்போ கீழேயும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே -1 இருக்குது, கீழே -1 இருக்குது. ஓகேவா? அப்போ ரெண்டுமே என்ன ஆயிரும், ஒரே நம்பர்னால கேன்சல் ஆயிரும். அப்புறம் மேலே 2 இருக்குது, கீழே 2 இருக்குது, எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதாவது 1 1s are 1 வரும், 2 டேபிளில் 2 1s are 2 வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 1 × 1 1, கீழே அதே மாதிரி 1 டைம் தான் வரும். 1 × 1 1. ஸோ 1/1 ஆன்சர் என்ன வரும், 1. அவ்வளோதான். இங்கே வந்து 1 டேபிள் ரெண்டுமே சேம் 1. ஸோ 1 1s are 1, மேலே கீழே 1 வந்துடும். இங்கே 2 டேபிள் 2 1s 1 டைம் வரும் 2 டேபிளில் போட்டுனா மேலே 1 தான் இருக்குது, கீழே 1 தான் இருக்குது. மேலே என்ன இருக்குது, -1 × 1. அப்படின்னா மேலே என்ன வரும், -1 வரும்.
கீழே இங்கே 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்புறம் 1 × -1 அதே மைனஸ் தான் வரும். மைனஸ் மைனஸை கேன்சல் ஆகிடும். +1 தான் ஆன்சர். ஓகேவா? திரும்ப லிசன்ஸ் பண்ணுங்கள். கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன். இது வந்து அதாவது இன்னொரு மெத்தட் எப்படின்னா, அப்படியே நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணிக்கலாம், டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறமா டிவைட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தட் ஈஸியாக இருந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஃபஸ்ட் மெத்தட் பாருங்கள். அது இங்கே 3 டேபிளில் 1 டைம் வரும், 6 டேபிள் அதே 3 டைம் 2 3 6 வரும். இது அப்படியே ஃபஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் இதை நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ண போகிறோம். இது 9 டேபிளில் வருது, இது 1 டைம் இது 2 டைம், இதை பார்த்து அப்படியே ரைட் பண்ணிவிட்டு ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேலே -1 இருக்குது, கீழே -1 இருக்குது. அப்படி என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அப்புறம் இங்கே மேலே 2 இருக்குது, கீழே 2 இருக்குது, அப்படி கேன்சல் பண்ணிடலாம். அப்போனா ஆன்சர் என்ன வரும், 1 தான் வரும். சரியா? இங்கே 1 1ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன், இங்கே 2 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது, அதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும், டோட்டலாக 1 தான் வரும். இன்னொரு மெத்தட் என்னென்னா அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்னென்னா, மேலே நியூமரேட்டர் அப்படி மல்டிபிள் பண்ணுங்கள். -3 × 18 கீழே இருக்கிற 6 × -9. சரி, அப்புறம் மைனஸ் பண்ணணும். 3 8 24க்கு 4 பேலன்ஸ் 2, 1 3 is 3, 2 + 1 2 + 3 5. 8 3 24க்கு 4 மிச்சம் பேலன்ஸ் 2 இருக்குமா. 1 3 is 3 + 2 5. மேலே மைனஸ் இருக்கா, அது அப்படியே போடுங்க. கீழே 6 9 எவ்வளோ வரும், 54. இங்கே மைனஸ் இருக்கா, அதை அப்படியே போடுங்க. அப்படி என்ன பண்ணிடலாம், ரெண்டுமே சேம் நம்பர் சேம் சைனு, கேன்சல். ஆன்சர் என்ன வரும், எல்லாமே 1 டைம் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1. இது ஈஸியாக இருந்தால் இப்படியும் பண்ணலாம். எதாவது நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் என்ன பண்ணியிருக்கேன், மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாமே 54 டேபிளில் 1 டைம் வரும். 1 இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் கவனிங்க. த வேல்யூ ஆஃப் -15/23 டிவைட் 30/-46 இஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மல்டிப்ளிகேஷன், இது டிவிஷன். இப்போ என்ன பண்ணாலும் கொடுத்துருக்கிற கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணுங்கள். -15/23 டிவைட் 30/-46. நல்லா லிசன் பண்ணி, இது டிவிஷனாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த சிம்பிளை மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் எதுவுமே பண்ணாதீங்க, அதை அப்படி ரைட் பண்ணுங்கள். இதை டிவிஷனை இன்ட்டாக சேஞ்ச் பண்ணுறப்ப செகண்ட் ரேஷனல் நம்பர் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்புறம் கீழே இருக்கிற அப்படி தலைகீழாக மாறிடும். -46 வந்து கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிற 30 இங்கே ஆயிரும், கீழே வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? இந்த டிவிஷனை என்ன பண்ணணும், இன்ட்டாக சேஞ்ச் பண்ணால் அந்த செகண்ட் ரேஷனல் நம்பர் ரெசிப்ரோக்கலாக ஒன்றும் இல்லை, அப்படி தலைகீழி. கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணலாம், மேலே 2 இருக்கிறது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா? ஸோ -15 × -46 / 23 × 30. மேலே 2 மல்டிபிள் பண்ணிக்க, கீழே 2 மல்டிபிள். இப்போ என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே 15ஐயும் 46ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 5 30க்கு 0, பேலன்ஸ் 3. 1 6 is 6 + 3 90 வந்துடுமா. செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 0 போட்டு தான் டேபிள் சொல்லணும். நெக்ஸ்ட் 4 டேபிள். 4 5 20க்கு 0, இங்கே தான் பேலன்ஸ் 2 போடணும். நெக்ஸ்ட் 4 1 4 4 + 2 6 என்ன வருது, 690 வருது. அதாவது மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி இதை மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 1 0 நீங்கள் அப்படியே போட்டுருங்க. இந்த நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த 0வை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 23யும் 3யும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 3s are 9, 2 3s are 6. ஸோ என்ன வரும், 69. 2 நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த 0வை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போனா ரெண்டுமே என்ன வருது, ரெண்டுமே சேம் நம்பர்னாவே ஆன்சர் என்ன வரும், 1. 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது நம்ம டிவிஷன் இருந்தால் அது இன்டூவாக சேஞ்ச் பண்ணிவிட்டு செகண்ட் ரேஷனல் நம்பரை ரெசிப்ரோக்கலாக மாற்றிருக்கேன். அப்புறம் மேலே 2 நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு கீழே இருக்க டினாமினேட்டர் அப்படியே மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 690 வருது. இது ரெண்டையும் மல்டிபிள் 0 வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்பர் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 69 வரும். 0 அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் சேம் சைன் வந்து
சேம் நம்பர் அந்த ஆன்சர் என்ன வரும் 1. ஓகே இதுக்கு ஆன்சர் 1. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் கொஷினில் 1 2 3 தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 சம் இருக்குது. ஓகே ஃபஸ்ட் கொஷினில் ஃபோர்த்து ஒன், த ரேஷ்னல் நம்பர் டேஷ் டஸ் நாட் ஹேவ் அ ரெசிப்ரோக்கல். இந்த ரேஷ்னல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கலே கிடையாது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் 0. ரெசிப்ரோக்கல்னா தலைகிலி. இதுக்கு என்ன தலைகிலியாக இருக்கும்? அதுவே தான் தலைகிலி. இது தலைகிலியே கிடையாது. ஓகேவா? அதாவது த ரேஷ்னல் நம்பர் டஸ் நாட் ஹேவ் அ ரெசிப்ரோக்கல். எந்த ரேஷ்னல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது? 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ -1 இருக்கா, அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் இப்போ கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ ரெசிப்ரோக்கல் என்ன இருக்குது? கீழே இருக்க நம்பர் மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா 1/-1. 1/1 ஈக்குவல் டு என்ன வரும்? அதே 1 தான் வந்து மைனஸ் அப்படியே ஆயிரும். ஓகேவா? அப்போனா அந்த -1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும்? அதே -1 தான் வரும். ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது -7 இருக்குன்னு வச்சுக்கவே, அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா இங்கே பாருங்கள், -7னா அது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இதோட மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் என்ன வரும்? 1/7. இந்த மைனஸ் அப்படி வந்து. ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் ஒரு ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா அது கீழே 1 இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ 7/1னா அதோட ரெசிப்ரோக்கல் என்னென்னா இதோட தலைகிலி. கீழே இருக்கிற 1 மேலே வந்துடும், மேலே இருக்கிற 7 இது வந்துடும். அப்போனா -7ஓட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 1/-7. ஆனால் மைனஸோட ரெசிப்ரோக்கல் என்ன? அது மைனஸோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும்? அதே -1 தான் வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஒன் ஃபில்லப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். செகண்ட் கொஸ்டின், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஹேவ் அன் அடிட்டிவ் இன்வர்ஸ். எல்லா ரேஷ்னல் நம்பருக்கும் அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ -6ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் -sign இருந்தால் ப்ளஸ் எழுதிட்டு அதே நம்பர் எழுதணும். அவ்வளோதான் அடிட்டிவ் இன்வர்ஸ். எந்த ரேஷ்னல் நம்பருக்கும் அதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும். மைனஸில் இருந்தால் -6 இருந்தால் +6 எழுதுங்க. இப்போ +3னா என்ன வரும்? -3. சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்போனா எல்லா நம்பருக்குமே என்ன இருக்கும்? அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே நெக்ஸ்ட்டு, த ரேஷ்னல் நம்பர்ஸ் தட் ஆர் ஈக்குவல் டு தயர் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆர் 0 and -1. அதாவது 0ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி -1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தலாம். அதாவது 0ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் வரும். 0க்கு ப்ளஸ் போடும், ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் எதுவுமே போடக்கூடாது. ஸோ 0ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும்? அதே 0 தான் வரும். ப்ளஸ்ஸு மைனஸில் 0க்கு போடக்கூடாது, வேல்யூ கிடையாது. ஓகேவா? இப்போ பாரு, -1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும்? +1. ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இல்லை. 0ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் -1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் +1 இருக்கும், ஈக்குவலாக கிடையாது. அப்போ இது என்னது? ஃபால்ஸ். ஓகே கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -11/-17 இஸ் 11/17 சொல்கிறாங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. -11/-7னா -17னா ரெண்டுமே சேம் சைனாக இருக்கா? இது கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து 11/17 தான் இருக்கும். மேலே சைன் கீழே சைன் இருந்தால் சேம் சைன் கேன்சல் ஆயிரும். அப்போனா 11/17ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் வரும் -11/17 வரும். ஆனால் இது வந்து ப்ளஸில் தான் கொடுத்துருக்கு. இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -11/17. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினில் ரெண்டுமே சேம் சைனாக இருந்துச்சுன்னா அது முதல்ல நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும்? அடிட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. இது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ என்ன வரும்? ஆன்சரில் -4. இது வந்து ஃபால்ஸ். ஓகே இன்னும் செகண்ட் கொஸ்டினில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டோட்டலி 5 இருக்குது. இப்போ 3 பார்த்துரும். நெக்ஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபால்ஸ், த ரெசிப்ரோக்கல் நம்பர் விச் இஸ் இட் இஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ் -1. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா -1க்கு அதே -1 தான் ரெசிப்ரோக்கலாக வரும் அப்படிங்கிறாங்க. சரியா?
ஓன் ரெசிப்ரோக்கலில் -1க்கு அதே -1 தான் வரும். ஓகேவா? இப்போ +1க்குன்னா +1 தான் ஓன் ரெசிப்ரோக்கலாக இருக்கும். சரியா? அதாவது தன்னைத்தானே என்னது தலைகீழியாக கொண்டது இதுதான் -1 தான். இப்போ பாருங்கள், இப்போ ரெசிப்ரோக்கல்னு என்ன சொல்லியிருக்கேன், அதாவது தலைகீழாக எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ -1 கீழே எதுவுமே இல்லைன்னா அதே 1 தான் வரும். இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும், தலைகீழாக 1 கீழே அதே 1 தான் வரும், மைனஸ் வரும். சேம் தான். அப்போ நான் -1ஓட ஓன் ரெசிப்ரோக்கல் என்னது, அதே -1 தான். அப்போ இது என்ன வர ஆன்சர், ட்ரூ. ஓகேவா? அதாவது 1க்கு எப்படி அதே ஓன் ரெசிப்ரோக்கல் 1 வருமோ -1க்கும் அதே ரெசிப்ரோக்கல் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்கள். த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ரேஷனல் நம்பருக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அது தப்பாக நம்ம செக் பண்ணணும். இப்போ பாருங்களே, இப்போ 0 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0 கீழே எதுவுமே இல்லைன்னா கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இதோட அப்படி தலையில மாற்றுங்க. கீழே இருக்க 1 மேலே வரும், மேலே இருக்க 0 கீழே வரும். 1/0 என்ன வந்துடும், இன்ஃபினிட்டி வந்துடும், வரையறுக்கப்படாது. ஸோ 0 எக்ஸப்ட் 0 தவிர மற்ற எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸப்ட் 0ன்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரூ கொடுக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல், எல்லா ரேஷனல் நம்பருக்குமே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். இப்படி அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து எல்லா நம்பருக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும் ரேஷனல் நம்பருக்கு. ஆனால் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 0வை தவிர மற்ற எல்லாத்துக்குமே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும். அதனால் இது என்னது, ஃபால்ஸ். இப்போ எக்ஸைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் போகலாம்.